வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்எல்ஏ 2026க்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், பியூர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் வீடியோ வந்து தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் என்னென்ன டைப்பான கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் சேரணும் அப்படின்னா அதில் வந்து இந்த காலேஜில் தான் சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமே மூணே மூணு தான் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்துருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. சரிங்களா? இது மூணு தான் மூணு காலேஜஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ். மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜஸ். சரிங்களா? சரி, ஓகே. இந்த காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட். பார்த்தீங்கன்னா இந்த எய்டட் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோர்ஸுக்கு முன்னாடியும் எல்லா கோர்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்ஸுக்கு எஸ்எஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அந்த அதே இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ன்னு போடாமல் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு பின்னாடி இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எஸ்எஸ். ஸோ இது பிஎஸ்ஜியில் மட்டும்தான் இருக்கு. பயோடெக்னாலஜி எஸ்எஸ், இதுவும் பிஎஸ்ஜியில் மட்டும்தான் இருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இதுவும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜில் மட்டும்தான் இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சிஐடின்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கு. அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ். ஸோ இதில் நல்லா பாருங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் தான், ஆனால் எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிஐடியில் மட்டும்தான் இருக்கு. அடுத்து சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மூணு காலேஜ்லையுமே இருக்கு. பிஎஸ்ஜி, சிஐடி, அதுக்கப்புறம் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மாதிரி மூணுலையுமே பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. அதே சிவில் இன்ஜினியரிங் தான் பிராக்கெட்ல எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுவும் மூணு காலேஜ்லையுமே இருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஹெச்டி காலேஜில் கிடையாது. பட் ஆனால் சிஐடியில் இருக்கு, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ். ஸோ இந்த எஸ்எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற மூணு காலேஜ்லையுமே இருக்கு. சரியா? பிஹெச்டியில் இருக்கு, சிஐடியில் இருக்கு, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி இந்த கோர்ஸ். ஸோ எஸ்எஸ்னா என்ன, எஸ்எஸ் இல்லாமல் இருக்கிற கோர்ஸ் பிரான்ச் என்ன சொல்றது அப்படின்னு பின்ன நான் சொல்றேன். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டாஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இது எஸ்எஸ் தான். இது வந்து பிஹெச்டி காலேஜில் இருக்கு, தியாகராஜர் மதுரை தியாகராஜர்ல இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மூணு டிபார்ட்மெண்ட் மூணு காலேஜ்லையுமே இருக்கு. அதே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு காலேஜ்லையுமே இருக்கு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மூணு காலேஜ்லையுமே இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ் அப்படிங்கிறது மூணு காலேஜ்லையுமே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ், அது வந்து பிஹெச்டியில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிறது தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் மட்டும்தான் இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ், இது மூணுலையுமே இருக்கு. சரியா? பிஹெச்டி இருக்கு, சிஐடி இருக்கு, தியாகராஜர்லயும் இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் பிஹெச்டியில் மட்டும்தான் இருக்கு, ஆனால் இதுவும் எஸ்எஸ் தான். எஸ்எஸ்னா செல்ஃப் சப்போர்ட். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாத்துலேயுமே இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் அப்படிங்கிறதும் மூணு காலேஜ்லையுமே இருக்கு. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச், இது எஸ்எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டியில் மட்டும்தான் இருக்கு. அடுத்து மெக்கட்ரானிக்ஸ், இது எஸ்எஸ், இது பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் மதுரையில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிஹெச்டி காலேஜில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எஸ்எஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி காலேஜில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் எஸ்எஸ், இது பிஹெச்டியில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எஸ்எஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி காலேஜில் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய
கோர்சஸ். சரிங்களா? இது எஸ்எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்னா செல்ஃப் சப்போர்ட்னு அர்த்தம். எஸ்எஸ்ன்னு போடாம இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் பேரே சொல்றோம். ஸோ கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியார் தான். இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து ஒரு சில கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த எய்டட் காலேஜில் நடத்திட்டு இருப்பாங்க. ஒரு சில அதே அதே நேம்ல என்ன பண்ணுவாங்க, அந்த காலேஜுக்காரங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் வாங்கி அவங்களும் அதில் அட்மிஷன் போடுவாங்க. அதை தான் என்ன பண்ணுவாங்க, எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஆனால் இதில் ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நிறைய இருக்கு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அதனால அதை கொஞ்சம் நான் பின்னாடி வந்து உங்களுக்கு என்னங்கிறது தெளிவாக சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகே, இவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படிங்கிறது இந்த 3 காலேஜ் தான். இந்த 3 காலேஜ்ல என்னென்ன காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, இன்ஃபர்மேஷன் ஓகே, நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்துல இந்த சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.